ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்னைக்கு வந்து நம்ம சிஏ ஃபவுண்டேஷன்ல பேப்பர் நம்பர் 1, அதாவது அக்கௌண்ட் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் லெக்சர் பார்க்க போறோம். அண்ட் இந்த லெக்சரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, நம்ம இந்த லெக்சர்ல அக்கௌண்டிங் பேசிக் கான்செப்டான ஜேர்னல் இருக்குல்ல, இந்த ஜேர்னலை எப்படி நம்ம 2 ஸ்டெப்ல போடுறது அப்படின்றத கத்துக்க போறோம். எக்ஸைட்டடா? அண்ட் பிஃபோர் வி கெட்டிங் இன் டு த வீடியோ, நான் வந்து ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஃபியூ திங்ஸ் அபவுட் த லெக்சர். ஸோ நம்மளுடைய லெக்சரோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னா, எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்சா இருக்க போகுது. அப்படின்னா எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்சா இருக்க போகுது. விச் மீன்ஸ் நம்மளுடைய எக்ஸாமினேஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னென்ன கான்செப்ட்லாம் வந்து இம்பார்ட்டனோ, என்னென்ன சம்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டனோ அதுக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுத்துட்டு, எக்ஸாமினோட பெர்ஸ்பெக்டிவ்ல எதெல்லாம் வந்து லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ஸோ அதுக்கு வந்து கம்மியான ஃபோக்கஸ் வந்து கொடுக்க போகிறோம். விச் மீன்ஸ் அதுக்காக நம்ம வந்து எந்த கான்செப்டையும் வந்து இக்னோர் பண்ண போகிறதில்ல. ஸ்டடி மெட்டீரியலில் இருக்க 100% கான்செப்டை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். பட் நம்மளோட அப்ரோச் வந்து எக்ஸாமினேஷன்ல எதுக்கெல்லாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதுக்கு வந்து நிறைய ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்ம சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய அப்ஜெக்டிவ். கரெக்டாக சிஏ ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணால் தான் சிஏ இன்டர்மீடியட் போக முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அப்ஜெக்டிவ். அண்ட் தென் நான் வந்து என்னென்ன கான்செப்ட் சொல்லி தரணும், என்னென்ன சம்ஸ்லாம் போட சொல்லணும் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிட்டு, என்னோட கான்செப்ட் நான் சொல்லித்தர கான்செப்ட்லாம் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின்ஸ் போட்டுட்டு, அண்ட் கம்பைலர்னு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து இந்த ஆர்டிபி கொஸ்டின்ஸு, பாஸ் கொஸ்டின்ஸு, எம்டிபி அது மாதிரி ஐசிஐல எல்லா கொஸ்டின்ஸும் வந்து கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த புக்லேருந்து வந்து நான் சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ண சொல்லுவேன். நானும் வந்து நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணேன். ஸோ நான் நடத்துகிற அந்த லெக்சரை பார்த்துட்டு இந்த சம்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டாலே நீங்கள் வந்து எக்ஸாமில் 99.9% வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அண்ட் தென் திஸ் பீங் த ஃபர்ஸ்ட் லெக்சர், இதுதான் வந்து நம்ம சிஏ ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் பேப்பர்ல எடுக்கிற ஃபர்ஸ்ட் லெக்சர்ல. ஸோ ஐ வாண்டட் டு ஒரு எக்ஸாமினேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் காட்டலாம். ப்ளஸ் இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல எந்தெந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ மார்க் கொடுத்துருக்காங்க, இந்த மார்க்லாம் கேட்டிருக்காங்க, அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கலான்ட்டு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்கௌண்டிங் அந்த பேசிக்ஸ்குள்ள போகலாம். ஓகேவா? ஸோ மொத்தம் 6 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பல்சரி, மீதி இருக்க 5 கொஸ்டின்ல 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறவா இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்பாங்கன்னா, முக்காவாசி மோஸ்ட்லி வந்து இந்த எல்லா சாப்டர் இருக்குல்ல, எல்லா சாப்டர்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அண்ட் மொத்தம் அக்கௌண்ட்ஸோட சப்ஜெக்ட்ல 11 சாப்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தியராட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்ல ஆரம்பிச்சு கீழே கம்பெனி அக்கௌண்ட்ஸ் வரைக்கும். ஸோ டோட்டலா 11 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 11 சாப்டர்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்க்க போறது வந்து இந்த செகண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் யூனிட் ஜேர்னல் என்ட்ரி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் தென் செகண்ட் சாப்டர்ல எக்ஸாமினேஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல எவ்வளோ மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு 10 இயர்ஸ்ல வந்து எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க அந்த ஒரு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ செகண்ட் சாப்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் அந்த 10 இயர்ஸ்ல கேட்டது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 16 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து வெறும் அந்த ஜேர்னல் என்ட்ரி அந்த யூனிட்ல மட்டும் இல்லை. ஸோ டோட்டலா அதர் பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், சப்சிடியரி புக், கேஷ் புக், ரெக்டிஃபிகேஷன், ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கிட்டத்தட்ட 16 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 100 மார்க்ல மோஸ்ட் ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு 16 மார்க்ஸ்ன்றது ஒரு பெரிய மார்க். கரெக்டா? பட் இது அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஜேர்னல் என்ட்ரின்றது வந்து நம்மளுக்கு மற்ற சாப்டர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிப்ரிசியேஷனுக்கு யூஸ் ஆகும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் ஆகும், அண்ட் தென் பார்ட்னர்ஷிப், கம்பெனி அக்கௌண்ட் அப்படின்ட்டு ரிமைனிங் சாப்டர்ஸ்க்கும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அது மட்டுமா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. நம்ம சிஏலாம் முடிச்சுட்டு குவாலிஃபை ஆகிட்டு நம்ம ஒர்க்குக்கு போகல, அப்போ கூட வந்து நம்மளுக்கு நம்ம படிக்க போகிற இந்த ஜேர்னல் என்ட்ரி வந்து ஹெல்ப் ஆகும். ஏன் அப்படி சொல்லுன்னா, ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட நான் வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டன்ட், எனக்கு கீழே வந்து 2 ட்ரெயினி அக்கௌண்டன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக அவங்க தான் வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிஸ்டம்குள்ளே போடுவாங்க. அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ், ஒரு 2015 ஆர் 16 நான் வந்து 2015ல வந்து 11th ஸ்டாண்டர்ட் படித்தேன். அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல் வந்து படிப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி படித்த நான் அந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் இப்போ கூட நான் டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் வந்து நம்மளோட மோட்டிவேஷன். ஸோ மார்க்ஸும் இருக்க ஒரு கிட்டத்தட்ட 16 மார்க்ஸ் ப்ளஸ் அதர் சாப்டர்ஸ்க்கு ஹெல்ப் ஆக போகுது. அண்ட் தென் நம்ம குவாலிஃபை ஆகிட்ட பிறகும் இந்த ஜேர்னல் என்ட்ரிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகுது. ஸோ அதுதான் வந்து மோட்டிவேஷன் இந்த லெக்சரோட. வாங்க நம்ம லெக்சருக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளுடைய லெக்சரோட அப்ஜெக்டிவ் என்னது? ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு நம்ம 2 ஸ்டெப்ல பார்க்க போறோம். பட் பிஃபோர் அந்த கான்செப்ட்ல போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்து ஒரு கிரிக்கெட் கோச்சிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரிக்கெட் கோச்சிங் போறாங்க.
அவங்களோட அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்? அப்ஜெக்டிவா கோல் என்னவா இருக்கும்? ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் மேட்ச் ஆடணும், ஒரு ஸ்டேட் லெவல் மேட்ச் ஆடணும், ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மேட்ச்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஆடணும், இல்ல ஒரு ஐபிஎல் மேட்ச் அந்த மாதிரி ஆடணும்ட்டு ஒரு கோல் இருக்கும். ஸோ அதுக்காக அவங்க கோச்சிங் கிளாஸ் போவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த அக்கௌண்ட் சப்ஜெக்டை படிக்கிறோம். நம்மளுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஸோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டா நான் வந்து இதை எப்படி பார்ப்பேன்னா, ஒரு அக்கௌண்ட் சப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா அவங்களோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் வந்து டு ப்ரிப்பேர் அ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கும். எஃப்எஸ்னா என்னது? ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் சப்ஜெக்டோடைய அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னது? ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஒரு ஸ்டூடெண்டால ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அதை மட்டும் தான் படிக்க போறோமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை, அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸும் நம்ம படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் எப்படி கால்குலேட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல தான் டெப்ரிசியேஷன் இருக்கு. அதில் டெப்ரிசியேஷன்றது ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ ஆகும். டெப்ரிசியேஷன் எப்படி சால்வ் பண்றது, ஒரு இன்வென்ட்ரி எப்படி வந்து வேல்யூவேஷன் பண்றது, ஒரு நான் ப்ராஃபிட் கம்பெனியாக இருந்தால் அதுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டாக இருந்தால் அதுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு கம்பெனியாக இருந்தால் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ்லாம் வந்து படிக்க போகிறோம். சார் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே நீங்க சாப்டர் 11 சாப்டர்ஸ்லேயே வந்து கவர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்ற எல்லா இஷ்யூ வந்து இந்த 11 சாப்டர்லேயே வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ், டெப்ரிசியேஷன், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட், கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சிஏ ஃபவுண்டேஷன்லேயே படிச்சிட்டோம். பட் இந்த அக்கௌண்ட் சப்ஜெக்ட்ன்றது த்ரோ அவுட்டா சிஏ ஜேர்னில எல்லா லெவல்லையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ ஃபவுண்டேஷன்ல அக்கௌண்ட்ஸ்ன்னு படிப்போம், சிஏ இன்டர்ல அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ்ன்னு படிப்போம், சிஏ ஃபைனல்ல ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் படிப்போம். எல்லாத்தையும் நம்ம சிஏ ஃபவுண்டேஷன்ல படிச்சிட்டோமே சார், அப்படின்னா எதுக்கு மீதி லெவல்லையும் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஸோ பிஃபோர் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்களே சார், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரும். அதுக்கு வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி போயிட்டு வரலாம். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ சிஏ ஃபவுண்டேஷன் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா நீங்களாம் வந்து ஸ்கூல் லைஃப்பை தாண்டிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு இமேஜ் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கு? ஒரு ஸ்கூல்ல கொடுக்குற ரேங்க் கார்டு இல்லை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி தெரியுதா? எக்ஸாக்ட்லி நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். இது வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு கொடுத்த மார்க் ஷீட். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல என்னென்னலாம் இருக்கும்? ஸோ நம்ம நேமு, கிளாஸ் என்னெல்லாம் படிக்கணும்னு இருக்குமா, ப்ளஸ் நம்மளுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் அப்ளிகபிள் இருக்கும், நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ இருக்குன்னு இருக்கும், அண்ட் தென் நம்ம டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் அதில் நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம அதில் எத்தனாவது ரேங்க் அப்படின்ட்டு எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கூல்ல வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. பட் இது எதுக்கு கொடுப்பாங்க, ஒய் அப்படின்னு கேட்டு பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பார்ப்போமா? ஒரு டிபிக்கலா ஸ்கூலோட சினாரியோ இப்படிதான் இருக்கும். பேரண்ட்ஸ் இருப்பாங்களா, அவங்க வந்து காசு கொடுத்து ஸ்டூடெண்ட்டை ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. ஸ்கூல்ல எதுக்காகனா அகாடமிக்லி அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. கரெக்டா? ஸ்கூல்ல வந்து அந்த பேரண்ட்டுக்கு லைக் அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து டீச் பண்றது வந்து டீச்சர்ஸ். ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு டீச்சர் இருப்பாங்க, கிளாஸ் டீச்சர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200ல இருந்து ஒரு 220 டேஸ் வந்து இயர்லி நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அண்ட் காசு கொடுக்கறது யாரு? ஃபீஸ் கொடுக்கறது வந்து அவங்க தான் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபீஸ் கொடுக்குறாங்க. பட் ஸ்கூல்ல வந்து பாடம் எடுக்கிறது வந்து டீச்சர்ஸ். கரெக்டா? ஸோ டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்க்கும் டெய்லி கான்வர்சேஷன் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் வந்து டெய்லி கான்வர்சேஷன் இருக்கும். பட் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல்ல அகாடமிக்கலி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டா? பட் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்களா டெய்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ் தான் போவாங்க. ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் போவாங்க, ஒரு ஆனுவல் டே அந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ ஒரு 2 to 3 டேஸ் தான் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. பட் அவங்களோட பையனோ பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ், அகாடமிக்கல் பெர்ஃபார்மன்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க. கரெக்டா? ஸோ அதுக்காக தான் டீச்சர்ஸ் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பீஸ் ஆஃப் இந்த பேப்பரை பார்த்தா அந்த பேரண்ட் வந்து ஸ்கூலுக்கு போகாமலே, ஏன்னா 2 to 3 டேஸ் தான் வந்து போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகாமே ஒரு 200 ஒர்க்கிங் டேஸ் இருக்குல்ல, இந்த 200 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் பையனோ பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆனுவல் அப்போ வந்து இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா நான் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அகாடமிக்லி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு ஜஸ்ட் இந்த ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தாலே அவங்க கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகே, கிளாஸ்ல இவ்வளோ பேர் இருக்காங்க, இவன் இவ்வளோ ரேங்க் எடுத்துருக்கான், இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளோ எடுத்திருக்கான், பாஸ் பண்ணியிருக்கான், இவ்வளோ ஒர்க்கிங் டேஸ்ல இவ்வளோ பேர் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரை மட்டும் பார்த்துட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியும், ஈவன் அவங்க ஸ்கூலுக்கு போகலனாலும். புரிஞ்சிச்சா? இதே சேம் சினாரியோ தான் ரியல் லைஃப்லயும் நடக்கும் ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ கம்பெனி வந்து ஓன் பண்ணியிருக்கவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க, கம்பெனியை நடத்துறவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஓனர் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கும்.
இதை வந்து நம்ம கம்பெனிஸ் ஆக்ட் அந்த லா பேப்பர்ல வந்து நீங்க படிப்பீங்க. அதுல வந்து நீங்க டீட்டெயிலா படிப்பீங்க. அதுல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும்னா இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ரிலையன்ஸ் கம்பெனி எடுத்துப்போம். இந்த ரிலையன்ஸ் கம்பெனி ஓன் பண்ணியிருப்பது யாருன்னு கேட்டா ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னா இந்தியா ஃபுல்லா எக்கச்சக்கமா ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஸோ நானும் வந்து ரிலையன்ஸ் கம்பெனியில் ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ரிலையன்ஸ் கம்பெனியை மேனேஜ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா டேரக்டர்ஸ். மேனேஜ்னா லைக் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வந்து நிறைய டிசிஷன்ஸ் தேவைப்படும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து ஜியோ வந்து ஹாட் ஸ்டாரை அக்வயர் பண்ணிச்சு. இன்னும் அக்வயர் பண்ணும்போது இந்த டிசிஷனை யார் எடுத்திருப்பா? ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட போய் கேட்பாங்களா? இப்போ என்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்களா, நாங்கள் வந்து ஜியோ வந்து ஹாட் ஸ்டார் அக்வயர் பண்ணலாம் இருக்கோம், அவங்களுக்கு ஓகேவானு? கண்டிப்பாக கிடையாது. அந்த டிசிஷன் எடுத்தது யாருன்னா டேரக்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுத்து இந்த கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்போம். ஸோ இதே சினாரியோ பாருங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் தான் கம்பெனி வச்சுப்போமே. பேரண்ட் வந்து காசு கொடுத்து ஸ்கூல்ல வந்து சேர்க்குறாங்க. பட் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்க்கு வந்து டீச் பண்ணுறது வந்து டீச்சர். அண்ட் காசு கொடுத்தனா வந்து அந்த பேரண்ட் வந்து ஸ்டூடெண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இந்த கம்பெனியில காசு கொடுத்துருக்கிறது ஷேர் ஹோல்டர். பட் கம்பெனியை மேனேஜ் பண்ணுறது டைரக்டர்ஸ். அண்ட் நம்மளுக்கு வந்து தெரியணும் கம்பெனி வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. அண்ட் நம்மளுடைய காசு நம்மளுடைய ஓன் ஆட் அண்ட் மணியை வந்து போட்டிருக்கோம். ஸோ கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குமா? ஸோ அதுக்காக கம்பெனிஸ் ஆக்ட்ல வந்து மேண்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஃபைனான்ஷியல் இயர்லையும் கம்பெனி வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபைனான்ஷியல் இயர்னா இந்தியாவில் வந்து 1st ஏப்ரல்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் 31st மார்ச் வரைக்கும் உள்ள பீரியட் தான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் இயர். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் பீரியட் முடிஞ்சோடனே ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மார்ச் மாதம் நடக்குதா? ஸோ மார்ச் 31st முடிஞ்சோடனே அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஏப்ரல் மேல வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டேரக்டர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்பெனிஸ் ஆக்ட்ல இருந்து ஒரு மேண்டேட் பண்றதுக்கான விஷயம். அண்ட் இந்த ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கம்பெனி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஜஸ்ட் லைக் ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே பையன் வந்து எப்படி பையனும் பொண்ணும் வந்து ஸ்கூல்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியும். ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிள். ஸோ ஃபியூச்சர்ல உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சிம்பிளா சொல்லுங்க. ஸ்கூல்ல எப்படி ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த பையனோ பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்றோம்ல, அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய யூசர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்றதுக்காக தேவைப்படுற ஒரு ஒரு ரிப்போர்ட் தான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அதான் சிம்பிள். ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கும்? மொத்தமா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல 5 திங்ஸ் இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கும், பேலன்ஸ் ஷீட் இருக்கும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அண்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் அப்படின்ட்டு 5 திங்ஸ் இருக்கும். இதுல வந்து நம்மளுடைய சிஏ ஃபவுண்டேஷனோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்லி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். மற்ற எல்லாத்தையும் வந்து நம்ம சிஏ இன்டர்மீடியட்லையும் சிஏ ஃபைனல்லையும் படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து நீங்க இப்போதைக்கு படிக்க தேவையில்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ நான் எப்பப்பெல்லாம் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் பேலன்ஸ் ஷீட்டை தான் வந்து சார் வந்து ரெஃபர் பண்றாங்கன்னு சொல்றாரு. தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே தடவை வந்து நான் சம்மரைஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லைக் ஸ்கூல்ல வந்து ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரி ஸ்டூடெண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் டேரக்டர்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்படின்னா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை வந்து யார்கிட்ட கொடுப்பாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வலா ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அண்ட் தென் நான் இங்கே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். அதான் சார் நம்ம ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம அக்கௌண்ட்ஸ்லேயே, அதாவது சிஏ ஃபவுண்டேஷன்லேயே படிச்சுட்டோமே. ஸோ அப்புறம் எதுக்கு நம்ம சிஏ இன்டர்லையும் சிஏ ஃபைனலில் திருப்பி அக்கௌண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிஏ ஃபவுண்டேஷனில் படிக்கிறது ஒரு பேசிக்காக ஒரு எஃப்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் எதுவுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஒன்ஸ் நம்ம சிஏ இன்டருக்கு போயிட்டா தேர் இஸ் சம்திங் கால் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வைஸ் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னா ஒரு இன்வென்ட்ரினா இன்வென்ட்ரி எப்படி வேல்யூவேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். ஒரு அக்கௌண்டிங் ஒரு எப்படி ஒரு லால ஒரு செக்ஷன் இருக்கும்ல, செக்ஷன்ல வந்து இது இப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் ஆக்ட்ல ஓகே ஒரு ஷேர் கேபிட்டல்னா இந்த மாதிரி தான் இஷ்யூ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல நிறைய ரூல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒரு இன்வென்ட்ரினா இப்படிதான் வேல்யூவேஷன் பண்ணணும், ஒரு டெப்ரிசியேஷனா இப்படிதான் பண்ணணும், ஒரு ஃபிக்ஸட் அசெட்னா இப்படிதான் வேல்யூவேஷன் ஆகும் அப்படின்ட்டு நிறைய வந்து ரூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம எஃப்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு வந்து சிஏ இன்டர்ல கத்துப்போம். ஸோ
ஸோ அது வந்து அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ். அண்ட் சிஏ ஃபைனலில் போயிட்டா ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கு, அதுக்கு பேர் வந்து இண்டேஎஸ். ஸோ நான் இப்போ வந்து கரண்டாக ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்ட்டாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ல, ஸோ நான் வந்து ஐஎஃப்ஆர்எஸ் பேஸ் பண்ணி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ இந்த ஐஎஃப்ஆர்எஸ் உடைய ஈக்குவலண்டான வெர்ஷன் தான் வந்து இந்த இண்டேஎஸ், ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம சிஏ ஃபைனலில் படிக்க போகிறோம். அது பேர் வந்து இண்டேஎஸ் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுது. ஸோ அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம்? சிஏ ஃபவுண்டேஷனில் இருக்கோம். நம்மளுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ப்ளஸ் அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட், ஒரு டெப்ரிஷியேஷன் எப்படி வேல்யூஷன் பண்ணுறது, ஒரு இன்வென்ட்ரி எப்படி வேல்யூவேஷன் பண்ணுறது, ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருந்தால் அதை எப்படி அந்த அக்கௌண்டிங்கில் ட்ரீட் பண்ணுறது, ஒரு பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் எப்படின்னா அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய சிஏ ஃபவுண்டேஷனுடைய ஒரு பீஃப் ஓவர்வியூ. அண்ட் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா நீங்கள் வந்து லிசன் பண்ணால் போதும். இனிமேல் வந்து நம்ம படிக்க போகிறது தான் வந்து கான்செப்ட், அதாவது நம்ம ஜேர்னல் என்ட்ரி எப்படி 2 ஸ்டெப்ல போகிறது அப்படின்னு வந்து கற்றுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மேல் வந்து நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதில் வந்து நல்லா கவனிங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு சிஏ த்ரூ அவுட் சிஏ ஜர்னி ஃபுல்லாக யூஸ் ஆக போகுது. ப்ளஸ் சிஏ முடிச்சோன்னே நீங்கள் குவாலிஃபைடு பர்சன் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ கீப் யுவர் மைண்ட் ஓப்பன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஜேர்னல் எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஜேர்னல் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப முக்கியம். பிஓவி இது வந்து நம்ம நிறைய மீம்ஸ்ல பார்த்துருக்கோம். இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ட்டு. ஒரு ஜேர்னல் போடுறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். ஸோ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல போடுவோம்னா ஆல்வேஸ் ஒரு ஜேர்னல் போடுறோம்னா ஆல்வேஸ் ஃப்ரம் த பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாம் புரியாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் போட போகிறோம், ப்ளஸ் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ரூல் என்னன்னா, ஒரு ஜேர்னல் போடுறோம்னா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப முக்கியம். ஸோ யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஜேர்னல் போட போகிறோம்? பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல போட போகிறோம். ஓகேவா? அண்ட் தென் லெட்ஸ் லேர்ன் இந்த 2 ஸ்டெப். 2 ஸ்டெப்ல எப்படி ஜேர்னல் போடுறதுன்னு கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பேக்ரவுண்ட் மட்டும் நம்ம கற்றுக்கலாம். ஸோ அக்கௌண்டிங்கில் மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு, 2 பேலன்ஸ் இருக்கு. 5 கேட்டகரி என்னென்னா அசெட்ஸ், லைபிலிட்டி, கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். இந்த மாதிரி 5 கேட்டகரி இருக்கு. என்னென்னது? அசெட்ஸு, லைபிலிட்டி, கேபிட்டல், எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம். இதில் இந்த 3 வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும், இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கோனா சும்மா சொல்றேன். ஸோ 5 கேட்டகரி. 2 பேலன்ஸ் என்னன்னா டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா? அண்ட் இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. பேஸ் பேலன்ஸ்ல 2. ஓகேவா? அசெட்ஸ்க்கும் எக்ஸ்பென்ஸ்க்கும் பேஸ் பேலன்ஸ் வந்து டெபிட், மற்ற எல்லாத்துக்கும் கிரெடிட். ரொம்ப சிம்பிள் தானே. 5 கேட்டகரி இருக்கு, 2 பேஸ் பேலன்ஸ் இருக்கு, அதாவது 2 பேலன்ஸ் இருக்கு, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். அந்த இந்த ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்மளுக்கு ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. என்னன்னா அசெட்ஸ்னா வந்து டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டினா கிரெடிட் பேலன்ஸ், கேபிட்டல்னா கிரெடிட் பேலன்ஸ், எக்ஸ்பென்சஸ்னா டெபிட் பேலன்ஸ், இன்கம்னா கிரெடிட் பேலன்ஸ். இதுதான் வந்து அந்த குட்டி பேக்ரவுண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 ஸ்டெப்புக்கு போவோம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? ஒரு அக்கௌண்டிங்லனா 5 கேட்டகரி இருக்கு, 2 பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிவன் டிரான்சாக்ஷன்ல என்னென்ன கேட்டகரி இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பு, அந்த டிரான்சாக்ஷன்ல சப்போஸ் அந்த கேட்டகரியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ், சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதோட ஆப்போசிட் பேலன்ஸ். சிம்பிள். அவ்வளோதான் வந்து ஜேர்னல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன்ல என்ன கேட்டகரி இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 2-3 கேட்டகரி இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஓகேவா? என்னென்ன கேட்டகரி இன்வால்வ் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். செகண்ட், அந்த டிரான்சாக்ஷன்ல அந்த கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு லைட்டா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணா உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ பிஃபோர் நம்ம பிஃபோர் நம்ம அந்த சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேட்டகரின்னு சொன்னாலே, இந்த கேட்டகரி வந்து சும்மா மெமரைஸ் பண்ணா நல்லா இருக்கு. அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அசெட்ஸ்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, கேபிட்டல் என்ன, எக்ஸ்பென்சஸ், இன்கம்னா என்ன. ஸோ அசெட்ஸ்னா வந்து நம்ம அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் நான் சொன்னேன்ல, இப்போ சிஏ இன்டர்லாம் போனீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல வந்து அதில் டெஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டெஃபினேஷன் எதுவுமே இல்லை. ஸோ நான் டெஃபினேஷன் போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படின்னா present economic resources which are controlled by an entity as a result of cost given
which are expected to flow in future economic benefits அப்படின்ட்டு டெஃபினேஷன் இருக்கும். இது படிச்சா வந்து ஒன்றும் புரியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு நம்மளுக்கு புரிஞ்ச வேர்ட்ல வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ இது இந்த அளவுக்கு உங்களுக்கு அசஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சிஏ ஃபவுண்டேஷன் லெவலுக்கு நம்ம வந்து டெஃபினேஷன்லாம் வந்து சிஏ இன்டர்மீடியட் போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அசட்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் திங்ஸ் விச் ஹேவ் அ யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் மோர் தென் 1 இயர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறேன். லேப்டாப்போட யூஸ்ஃபுல் லைஃப் என்ன? ஒரு 3லேருந்து 5 இயர்ஸ் இருக்குமா? ஸோ அப்பனா அது வந்து என்னது? அசட்ஸ். பிகாஸ் அதோட யூஸ்ஃபுல் லைஃப் என்னது? மோர் தென் 1 இயர். ஸோ எந்தாச்சும் ஒரு திங் வாங்குறீங்க, அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து மோர் தென் 1 இயர் இருக்குன்னா அது வந்து அசட்ஸ். ஓகேவா? சிம்பிள். அசட்ஸ்னா என்ன? யூஸ்ஃபுல் லைஃப் வந்து மோர் தென் 1 இயர். அண்ட் அதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் இருக்கு, ரைட் டு ரிசீவ் கேஷ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. ஸோ விச் மீன்ஸ் ஃபியூச்சர்ல வந்து யூ ஹேவ் த ரைட் டு ரிசீவ் கேஷ். அவங்ககிட்ட இருந்து கொடுத்த அமௌண்ட்டை வாங்குறதுக்கான உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த ரைட்ஸும் வந்து ஒரு அசட்ஸ். ஸோ ரெண்டு என்னது? ஒன்று ஒரு திங் வாங்குறீங்க, அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து மோர் தென் 1 இயர் இருந்தால் அது வந்து அசெட்ஸ். இன்னொன்று வந்து ரைட் டு ரிசீவ் கேஷ். அது வந்து நம்ம ரிசீவபிள்னு சொல்லுவோம், பிகாஸ் வி ஹேவ் த ரைட் டு ரிசீவ் கேஷ். அதுவும் வந்து ஒரு அசெட்ஸ். ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து 2 விதமான சேல்ஸ் இருக்கு, கேஷ் சேல்ஸ் வர்சஸ் கிரெடிட் சேல்ஸ் இருக்கு. கேஷ் சேல்ஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு பொருளை வித்து உடனே வந்து காசு வாங்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராசரி ஸ்டோர் வாங்குறோம், ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு ஒரு பிஸ்கெட் வாங்குறோம், காசு கொடுத்துட்டோம் பிஸ்கெட் வாங்குறோம், இது வந்து கேஷ் சேல்ஸ். இதுவே கிரெடிட் சேல் என்னன்னா நம்ம வந்து அந்த பிஸ்கெட் வாங்குறோம் 10 ரூபா, ஓகேவா? ஆனா காசு வந்து என்ன சொல்றேன்னா அண்ணா நான் வந்து ஒரு வாரம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் கிரெடிட் சேல். பொருளை வந்து ஃபர்ஸ்டே வித்துருவோம், பட் காசை வந்து லேட்டரா வாங்குவோம். ஸோ இதுல வந்து லேட்டரா வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்கு, ரைட் டு ரிசீவ் கேஷ்னு. ஸோ இது வந்து ரிசீவபிள். ஸோ 2 விதமான அசெட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து யூஸ்ஃபுல் லைஃப் மோர் தென் 1 இயரா இருந்தா அசெட்ஸ். இன்னொன்று வந்து நம்மளுக்கு கேஷ் வாங்குறதுக்கான ரைட்ஸ் இருந்தா அதுவும் வந்து ஒரு அசெட்ஸ். ஸோ ஒரு கேட்டகரி ஓவர். நம்மளுக்கு அசெட்ஸ்னா என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். இன்னும் ஃபியூ எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல் லைஃப் மோர் தென் 1 இயருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பில்டிங் வாங்குறோம். பில்டிங்னா அதோட யூஸ்ஃபுல் லைஃப் ஒரு 10-20 இயர்ஸ் இருக்குமா, அது வந்து ஒரு அசெட்ஸ். லேண்ட் வாங்குறோம், லேண்டோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து இன்டெஃபினைட், இந்த உலகம் அழியிற வரைக்கும் அதுக்கு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு அசெட்ஸ். ஒரு டேபிள் வாங்குறோம், டேபிளோட யூஸ்ஃபுல் லைஃப் என்ன ஒரு 4-5 இயர்ஸ் இருக்குமா, அதுவும் ஒரு அசெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அசெட்ஸ். செகண்ட் வந்து லயபிலிட்டி. ஜஸ்ட் லைக் ஒரு நம்மளுக்கு வந்து ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்தா திரும்ப அவங்க ரைட்ஸ் இருக்கா, அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்குற ஆப்ளிகேஷன் இருந்தா அது வந்து லயபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறேன் ஒரு 1,00,000. ஸோ நான் என்ன பண்ணணும், திருப்பி வந்து அந்த 1,00,000 திருப்பி கொடுக்கணும், கரெக்டா? ஸோ ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. இந்த ஆப்ளிகேஷன் இருந்தா அது வந்து லயபிலிட்டி. ஓகேவா? அண்ட் தேர்ட் வந்து கேபிட்டல். கேபிட்டலும் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் டு ரீபே டு த ஓனர்ஸ். ஓகேவா? பட் இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வரும், சார் லைபிலிட்டினா ஆப்ளிகேஷன் டு பே சொல்றீங்க, கேபிட்டலும் ஆப்ளிகேஷன் டு பே சொல்றீங்க, எதுக்கு சார் 2 கேட்டகரி, ஒரு கேட்டகரி வச்சுக்கலாமே அப்படின்னு வந்து உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்து வந்துடலாம். எதுக்கு வந்து இந்த 2 ஸ்பெஷலா ஒரு கேபிட்டல்னா தனியாக வச்சுக்கணும், லைபிலிட்டினா தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு எதுக்கு சார் ஒரு நீட் இருக்கு அப்படின்ட்டு வந்து இப்போ பார்த்துக்கலாம். குட்டி ஸ்டோரி, ஒரு குட்டி எக்ஸாம்பிள். லெட்ஸ் சே நம்ம வந்து இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ்லாம் பார்த்து நானும் வந்து ஒரு டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ட்டு நம்மளும் வந்து ஒரு டீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், மிஸ்டர் சிஏ டீ ஷாப் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னா நிறைய தேவைப்படும், கரெக்டா? டேபிள் வாங்கணும், அந்த ஸ்டவ் வாங்கணும், இந்த லைட்டிங் அதெல்லாம் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்காக வந்து ஒரு 2 lakhs வந்து தேவைப்படுது. பட் என்கிட்ட வந்து 1,00,000 தான் இருக்கு. ஸோ நான் தானே டீ கடை ஆரம்பிக்கிறேன். ஸோ என் 1,00,000 வந்து கொடுக்குறேன், கேபிட்டலாக கொடுக்குறேன் கம்பெனிக்குள்ள. அண்ட் தென் மீதி 1,00,000 தேவைப்படுதா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க்ல போயிட்டு ஒரு 11% வந்து இன்ட்ரெஸ்ட்ல வாங்குறேன். விச் மீன்ஸ் ஒரு அந்த 1,00,000 வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து திருப்பி கொடுக்கணும். பட் இயர்லி வந்து நான் 11% வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கு. அதான் வந்து அந்த லோன். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் போகுது. ஃபர்ஸ்ட் இயர் என்ன ஆகுதுன்னா நான் நினைச்ச மாதிரி வந்து பிஸ்னஸ் போல, பிஸ்னஸ்ல வந்து லாஸ் வருது. அப்போ வந்து 2 பேர் இருக்காங்களே, ஓனர் இருக்காங்க, பேங்க்ல லோன் கொடுத்தவங்க இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஓகே லாஸ் வந்திருக்கு, ஸோ இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ்ல இருந்து காசு எடுத்தா நல்லா இருக்காது. நான் என்ன சொல்றேன்னா டீ ஷாப் கிட்ட, ஓகே இப்போதைக்கு நீ என்கிட்ட எந்த காசும் கொடுக்க தேவையில்ல, ஃபியூச்சர்ல ப்ராஃபிட் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டுறேன். பட் பேங்க் அப்படி பண்ணுவானா? பேங்க் நீ லாஸ் பண்றியோ ப்ராஃபிட் பண்றியோ எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு அந்த 11% இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 11% ஆஃப் 11 lakh, 1 lakh எவ்வளோ, 11,000 ருபீஸ் வந்து நீ இன்ட்ரெஸ்டா பே பண்ணிடு. நீ லாஸ் பண்றியோ ப்ராஃபிட் பண்றியோ அது வந்து எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஒன்று புரியும். ஒரு கேபிட்டல், அதாவது ஓனர் கொடுக்குற காசு வந்து ஒரு நம்பகமான காசு. பிகாஸ் நம்ம லாஸ் பண்ணா நம்ம கொடுக்க தேவையில்ல. நம்மளுடைய சோக காலத்துலயும் ஒரு கஷ்டமான காலத்துலயும் வந்து ஓனர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. பட் லயபிலிட்டி எப்படி, நீ கேர் கெட்டு போ, என் காசு வந்து கொடுத்துரு அப்படின்னு ட்ரீட் பண்றாங்க, கரெக்டா?
ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன், இதுதான் வந்து அந்த டிஃபரன்ஸ். ஓகேவா, ஒரு லைபிலிட்டிக்கும் கேபிட்டலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ லைபிலிட்டினா என்ன? ஆப்ளிகேஷன் டு பே டு த அவுட் சைடர்ஸ். அவுட் சைடர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் தான் வந்து லைபிலிட்டி. டு ஓனர்ஸ்க்கு கொடுத்தா அது வந்து கேபிட்டல் டு த ஓனர்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ லைபிலிட்டினா அதுவும் வந்து ஆப்ளிகேஷன் டு பே. நான் வந்து ஒருத்தங்களுக்கு காசு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருந்தால் அது வந்து லைபிலிட்டி. கேபிட்டலும் ஒருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன். யாருக்கு அப்படின்றது கொஸ்டின் இருக்கு. லைபிலிட்டினா டு த அவுட் சைடர்ஸ், கேபிட்டல்னா டு த ஓனர்ஸ். அண்ட் ஓனர்ஸ்ன்றவங்க நம்மளுடைய கஷ்ட காலத்துல வந்து நம்ம கூட இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். இப்போ எப்படி ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் இருந்தா ஒரு லீடர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அவங்களும் எல்லாம் ஸ்டூடெண்ட் தான். பட் அந்த ஒரு பையனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி ரெண்டுமே லைபிலிட்டி தான். பட் கேபிட்டலுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஓகேவா, பிகாஸ் அவங்க வந்து நம்ம கஷ்ட காலத்திலேயே வந்து பங்கேற்கிறாங்க அப்படின்ட்டு. 3 கேட்டகரி முடிச்சிட்டோம். இன்னும் 2 கேட்டகரி தான், எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவன்யூ. எக்ஸ்பென்சஸ்னா என்னன்னா, நம்ம அசட் டெஃபினேஷன்ல படிச்சலாம் அதே தான். பட் இதுல வந்து லெஸ் தென் 1 இயர். ஸோ ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறோம், அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து லெஸ் தென் 1 இயர் இருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றேன். ஸோ அந்த பிரியாணி வந்து நான் வாங்கி சாப்பிட்டோன்னே அதோடைய யூஸ் முடிஞ்சிருச்சு கரெக்டா. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். நான் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கோம் 1 மந்த்துக்கு. ஸோ அந்த 1 மந்த் முடிஞ்சோடனே அதோட யூஸ் முடிஞ்சிருச்சு, அதுவும் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ். இந்த மாதிரி அதோட யூஸ்ஃபுல் லைஃப் ஏதாச்சும் ஒரு திங்கோ பொருளோ ஒரு சர்வீஸோ அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து லெஸ் தென் 1 இயர் இருந்தால் அது வந்து எக்ஸ்பென்சஸ். அண்ட் தென் வித்தின் த எக்ஸ்பென்சஸ்ல நம்ம லாஸஸையும் வந்து இன்க்ளூட் பண்றோம். ஸோ லாஸஸ்னா என்ன? ஒரு பொருளை வந்து லெட்ஸ் சே நம்ம கோல்டு வாங்குறோம். கோல்டை வாங்கிட்டு எவ்வளோக்கு வாங்குறோம்னா, இந்த கலர் யூஸ் பண்ணலாம். கோல்டு வாங்குறோம், அதை வந்து நம்ம 50 ருபீஸ்க்கு வாங்குறோம். ஓகேவா, 50 ருபீஸ்க்கு வாங்கிட்டு 40 ருபீஸ்க்கு விற்கிறேன். நான் வாங்கினதை விட விற்கிறது கம்மியாக விற்கிறேன்னா 10 ருபீஸ் வந்து லாஸ் கரெக்டா. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் 50 ருபீஸ் வாங்கிட்டு 60 ருபீஸ் விற்றா அது வந்து கெயின். 10 ருபி கெயினா அது வந்து ரெவன்யூ சைடு போயிடும், இந்த கேட்டகரிக்குள்ள போயிடும். ஸோ கெயினா இருந்தால் அது ரெவன்யூ, லாஸஸ் தான் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா, அண்ட் ஃபைனலாக அந்த ரெவன்யூல என்னன்னா எல்லா இன்கமும் வந்து ரெவன்யூன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பொருளை விற்கிறேன். ஸோ ஒரு செல்ஃபோன் விற்கிறேன், அதில் வந்து எனக்கு சேல்ஸ் வருமா, அது வந்து ஒரு ரெவன்யூ. நான் வந்து சிஏ கோச்சிங் கிளாஸஸ் நடத்துறேன் கரெக்டா, அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் வாங்குறேன், அது வந்து ஒரு இன்கம் எனக்கு கரெக்டா, அது வந்து ரெவன்யூல இன்க்ளூட் ஆயிரும். ஸோ ஒரு கமிஷன் வாங்குறேன், கமிஷன் இன்கம், அது வந்து ரெவன்யூல இன்க்ளூட் ஆயிடும். ஸோ எதெல்லாம் வந்து இன்கமா அதெல்லாம் வந்து ரெவன்யூல இன்க்ளூட் ஆயிடும். ப்ளஸ் கெயின்ஸும் வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த ஒரிஜினல் எக்ஸாம்பிள் கோல்டு வந்து நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு 60 ரூபாய்க்கு விற்றா 10 ரூபா லாபம்ல, அது வந்து ரெவன்யூ கேட்டகரியில இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து அந்த 5 கேட்டகரி. அந்த 5 கேட்டகரிக்கும் ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசட்ஸ்க்கு வந்து டெபிட் பேலன்ஸ், எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து டெபிட் பேலன்ஸ், மீதி எல்லாமே வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா, ஒரு குயிக்கா நம்ம ரீகேப் பண்ணிடலாம். ஓகேவா, அசட்ஸ்னா என்ன? ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறோம், அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து மோர் தென் 1 இயர் இருந்துச்சுன்னா அது வந்து அசட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லேப்டாப் வாங்குறோம், ஃபர்னிச்சர் வாங்குறோம், பில்டிங் வாங்குறோம், அதோட யூஸ்ஃபுல் லைஃப்லாம் வந்து மோர் தென் 1 இயர், அதனால அது அசட்ஸ். இதை தவிர யாருக்காச்சும் நம்மளுக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கு, அதாவது அவங்க கிட்ட இருந்து நம்ம காசு வாங்குற ரைட்ஸ் இருக்கு, அதுவும் வந்து அசட்ஸ். ஓகேவா, லைபிலிட்டினா என்ன? யாருக்காச்சும் நம்மளுக்கு காசு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அது வந்து லைபிலிட்டி. அண்ட் லைபிலிட்டினா டு த அவுட் சைடர்ஸ் கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன். கேபிட்டல்னா ஓனர்ஸ்க்கு கொடுக்குற ஆப்ளிகேஷன் வந்து கேபிட்டல். ஓகே, சப்போஸ் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த காசை வந்து நம்ம ஓனர்ஸ்க்கு வந்து திருப்பி கொடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல இந்த டீ கடையை மூடிட்டா ஒரு 2 லேக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லேக் வந்து நம்ம ஓனருக்கு கொடுக்கணும், 1 லேக் வந்து பேங்க்கு கொடுக்கணும் கரெக்டா. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ளிகேஷன் டு ரீபே டு த ஓனர்ஸ் வந்து கேபிட்டல். ஓகேவா, அண்ட் தென் லாஸ்ட் 2 வந்து எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்ஸ்னா அதே தான், ஒரு திங்கோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து லெஸ் தென் 1 இயர் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்பென்சஸ். அண்ட் லாஸஸ் வந்து நம்ம எக்ஸ்பென்ஸ்ல இன்க்ளூட் பண்றோம். ரெவன்யூனா என்ன? இன்கம்லாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ, பிளஸ் கெயின்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து ரெவன்யூ இன்க்ளூட் பண்றோம். அண்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. அசட்ஸ்க்கும் எக்ஸ்பென்ஸ்க்கும் டெபிட் பேலன்ஸ், மீதி எல்லா கேட்டகரிக்கும் வந்து பேஸ் பேலன்ஸ் வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா, அண்ட் இன்னும் நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போயிட்டா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஒரு டிரான்சாக்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? கேட்டகரி கண்டுபிடிக்க போறோம். அந்த டிரான்சாக்ஷன்ல கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சப்போஸ் ஒரு டிரான்சாக்ஷன்ல அசெட் இருக்கு, அதுல அந்த டிரான்சாக்ஷன்ல அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அசெட்டோட ஒரிஜினல் பேலன்ஸ் இந்த டெபிட், அதனால சேம் பேலன்ஸ் யூஸ் பண்ணலாம், டெபிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கேட்டகரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அந்த டிரான்சாக்ஷன்ல அசெட் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா அசெட்டோட பேஸ் பேலன்ஸ் என்ன? டெபிட். குறைஞ்சிச்சுன்னா ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ண போறோம். ஓகே, குயிக்கா இது வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். எக்ஸாம்பிள்குள்ள போயிட்டா உண்மையா சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே, நான் வந்து ஜேர்னல் போட கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு எக்ஸசைஸ் மட்டும் முடிச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 5 கேட்டகரி கொடுத்துருக்கோம், அதோட பேஸ் பேலன்ஸும் கொடுத்துட்டோம்.
சப்போஸ் அந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம அசெட் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதோட பேஸ் பேலன்ஸ் நமக்கு தெரியும் டெபிட்னு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ல அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னது, சேம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுமா? சேம் பேலன்ஸ் என்னது, டெபிட். பிகாஸ் டெபிட் அதோட சேம் பேலன்ஸ். சப்போஸ் அந்த டிரான்சாக்ஷன்ல அசெட் வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ் கிரெடிட். சிம்பிள். இவ்வளோதான் வந்து ஜேர்னல். ஸோ லைபிலிட்டி. ஸோ டிரான்சாக்ஷன்ல லைபிலிட்டி இருக்கு, அந்த கேட்டகரி இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லைபிலிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் என்னது, அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ். சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ் டெபிட். ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ல கேபிட்டல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ், சேம் ஆஸ் பேஸ் பேலன்ஸ் கிரெடிட். சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ் டெபிட். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸோட பேஸ் பேலன்ஸ் டெபிட். சப்போஸ் அந்த டிரான்சாக்ஷன் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். அதே மாதிரி இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட், பிகாஸ் அதோட பேஸ் பேலன்ஸ் கிரெடிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். ஸோ இந்த எக்ஸசைஸும் முடிஞ்சு. சிம்பிளாக தானே இருக்கு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம எக்ஸாம்பிள் போக ஆரம்பிச்சிடலாம். அண்ட் தென் நம்மளுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும் எப்படி ஒரு ஜேர்னல் போடுறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ண போகிறது. ஹீரோ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித் அ கேபிட்டல் ஆஃப் 1 lakh. கேபிட்டலை வச்சு ஒரு 1 lakh ஆரம்பிச்சிருக்காரு பிஸ்னஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ல உள்ள கேட்டகரியை கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அண்ட் தென் நம்ம ஜேர்னல் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம், பிஓவி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஜேர்னல் பண்ணோம்னா நம்ம பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பண்ண போறோம், கரெக்டா? இதுல வந்து என்ன பிஸ்னஸ், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், ஒரு டீ பிஸ்னஸ்னு வச்சுப்போம். அந்த டீ பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டகரி என்ன நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு, கரெக்டா? 1 lakh பிளஸ் கேபிட்டல் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து 2 கேட்டகரி இன்வால்வ் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த டிரான்சாக்ஷன்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவரா ஐடென்டிஃபை த டிரான்சாக்ஷன் இன் ஐடென்டிஃபை த கேட்டகரிஸ் இன் த டிரான்சாக்ஷன். செகண்ட் என்ன ஸ்டெப், அந்த கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜேர்னல்லாம் என்ன டெம்ப்ளேட்ல இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஜேர்னலோட டெம்ப்ளேட் தான். ஃபர்ஸ்ட் வந்து டேட் இருக்கும், 1 2 3 4 5 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டேட் காலம், செகண்ட் வந்து பர்டிகுலர்ஸ் காலம், எல்எஃப் காலம், அடுத்து வந்து டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம். இதுல வந்து அமௌண்ட் அந்த சைன் போட்டுருக்கோம். சப்போஸ் சில டைம் வந்து ருபீஸ் வில் பி இன் தௌசண்ட்ஸ், தௌசண்ட்னா அந்த சிம்பிள் போட்டுருக்கேன், இப்படி போடணும். தௌசண்ட்ஸ்னா ருபீஸ் ஆர் இன் 1000 இந்த மாதிரி போடணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி எல்எஃப் காலம் போடணுமா, இந்த மாதிரி கோடு போடணுமா, இந்த ஃபார்மெட்ஸ்க்குலாம் வந்து சிஏ எக்ஸாம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆஸ் லாங் அஸ் டேட்டு அதோடைய பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா முடிஞ்சு, நரேஷன் இருந்தா. ஸோ இதுக்கு தான் பண்ணுவாங்க. இந்த கோடு போடுறது, இந்த ஃபார்மேட் எழுதுறது, அதுக்கெல்லாம் வந்து பெருசா வந்து சி எக்ஸாம்ஸ்ல கரெக்ஷன்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன்ல கேட்டகரி கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் கேட்டகரி இருக்கு, கேஷ் கேட்டகரி இருக்கு. கேபிட்டலோட பேஸ் பேலன்ஸ் என்ன, கிரெடிட். கேஷோட பேஸ் பேலன்ஸ் என்ன, டெபிட். ஸோ பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல கேஷ் உள்ள வருது, கரெக்டா? 1 lakh. அண்ட் தென் நம்ம ஓனர் கீருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கேபிட்டல் லைபிலிட்டி வந்து ஆப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கேஷும் இன்க்ரீஸ் ஆகுது, லைபிலிட்டி அதாவது கேபிட்டலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஜேர்னல் வந்து பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல போடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம டெபிட் பேலன்ஸ் எழுதுவோம். ஓகேவா? ஸோ டேட் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுல வந்து கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? ஸோ கேஷ் தான் வந்து நம்ம டெபிட் பண்ண போறோம். சேம் பேலன்ஸ், கரெக்டா? கேஷோட அசெட்டோடைய பேஸ் பேலன்ஸ் இந்த டெபிட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டெபிட் பண்ண போறோம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ஒரு டெபிட்னா நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணுவோம், இந்த சைன். ஓகே, டெபிட்னு போட்டோம். கிரெடிட்னா வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், 2 போடுவோம். 2 கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே என்ன, 1 lakh. ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து நரேஷன் எழுதலாம். பீயிங் ஹீரோ ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் ஆஃப் 1 lakh. நான் இன்னொரு தடவை சொல்ல, டிரான்சாக்ஷன்ல நம்ம 2 கேட்டகரி இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். கேபிட்டல் ஒன்று, இல்ல 1 lakh வந்து கேஷா வந்து இன்வால்வ் இருக்கு. ஸோ கேஷ் வந்து டெபிட் பேலன்ஸ், கரெக்டா? அது பிகாஸ் அது வந்து அசெட். கேபிட்டல் வந்து அதோட பேஸ் பேலன்ஸ் வந்து கிரெடிட். இந்த பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல காசு உள்ள வருது, ஸோ காசு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டா? அண்ட் கேபிட்டல் வந்து நம்மளுக்கு கியூக்கு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டெபிட் 1 lakh. லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால அது வந்து கிரெடிட் பண்றோம், அது ஒரு 1 lakh. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சிம்பிள். இது உங்களுக்கு புரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போடுவோம், அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிடும். மிஸ்டர் சி டீ ஷாப் வந்து obtained a loan of 1 lakh. அகைன் நம்ம ஸ்டெப் வைஸ் போலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, கேட்டகரி. கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன்ல என்னென்ன கேட்டகரி இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். அகைன் 1 lakh வந்து
பேங்க்ல வந்து காசு வரப்போகுது. ஸோ இது வந்து 1 லேக் கேஷா பேங்கான்னு கேட்டிங்கன்னா, யூசுவலா நம்ம பேங்க்ல வந்து லோன் வாங்கினா எங்க வந்து கிரெடிட் பண்ணுவாங்க? பேங்க்லயா? ஸோ இது வந்து நம்ம பேங்க்னு வச்சுப்போம். ஸோ பேங்க் வந்து ஒரு அசெட் கேட்டகரி. அசெட் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்னு வந்து என்னது? லோன். லோன்னா என்னது? லோன் வந்து ஒரு ஆப்ளிகேஷன் கேட்டா லயபிலிட்டி. பிகாஸ் வி ஹேவ் த ஆப்ளிகேஷன் டு ரீபே டு த பேங்க். ஸோ இதுல வந்து 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று வந்து பேங்க் அசெட், இன்னொன்று வந்து லயபிலிட்டி வந்து லோன். ஸோ பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க, ஒரு லோன் வாங்கினா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாகும். பிகாஸ் பேங்க் வந்து காசு கொடுக்கும். அண்ட் தென் நம்ம பேங்க் கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் என்ன ஆகுது? அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகுது, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அசெட்டோட பேஸ் பேலன்ஸ் வந்து டெபிட்டா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து டெபிட் பண்ண போறோம். லைபிலிட்டி பேஸ் பேலன்ஸ் இந்த கிரெடிட் அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதையும் வந்து நம்ம கிரெடிட் பண்ண போறோம். சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம டெபிட் எழுதுவோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட். ஸோ நம்ம இந்த டேட் போட்டுக்கோங்க. எவ்வளோ? அகெயின் 1 லேக் 2. ஸோ இப்போ வந்து கிரெடிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதனால கிரெடிட் பேலன்ஸ் டு பேங்க் லோன் அக்கௌண்ட்ஸ். பேங்க் லோன் அக்கௌண்ட். ஸோ டெபிட்னால நம்ம டெபிட் எழுதுறோம், கிரெடிட்னால 2 எழுதுறோம். இது வந்து ஏன் அப்படி எழுதுறோம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு நேமிங் கன்வென்ஷன். யூஸ்வலா ஒரு டிரான்சாக்ஷனை பார்த்தோன்னே ஒரு ஜேர்னல் பார்த்தோன்னா அது டெபிட்டா கிரெடிட்டான ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இப்படி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டெபிட் கிரெடிட்னா வந்து 2 யூஸ் பண்ணுவோம். அண்ட் 2 1 லேக். சிம்பிளா. அண்ட் திரும்பி இதை வந்து நான் ஜஸ்டிஃபை பண்றேன். நம்ம பொறுமையாவே போகலாம். ஏன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுல வந்து டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுல வந்து கேட்டகரி என்ன இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? லோன் இருக்கு, இன்னொன்று வந்து பேங்க் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்று அசெட்டு, ஒன்று கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சாக்ஷன் முடிஞ்சு. டிரான்சாக்ஷன்ல இருக்க கேட்டகரியை கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ். கரெக்டா? டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ். ஸோ இதுல வந்து அசெட்டோட பேஸ் பேலன்ஸ் வந்து டெபிட். இதுல வந்து பிசினஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்க்ல வந்து லோன் வாங்கினா நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? பேங்க் வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம பேங்க் இதுல கேட்டகரி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுறதுனால சேம் சைன். ஓகேவா? ஒரு பேங்க்ல இருந்து நம்ம லோன் வாங்கினா நம்மளுடைய ஆப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? பேங்க் கொடுக்க வேண்டிய அந்த 1 லேக் வந்து ஆப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ லைபிலிட்டி பேஸ் பேலன்ஸ் வந்து கிரெடிட். அண்ட் இந்த டிரான்சாக்ஷன் கேட்டகரியோட இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? பிகாஸ் ஆப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால சேம் பேலன்ஸ். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் பேலன்ஸ் பேங்க் லோன் அக்கௌண்ட் போகும். புரிஞ்சிருச்சா? புரியலைன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கைட் பண்றேன். இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கேட்டகரி கண்டுபிடிக்கணும். செகண்ட் நம்ம இன்க்ரீஸ் ஆச்சா டிக்ரீஸ் ஆச்சான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு பிரியாணி வாங்குறோம். பிரியாணினா என்னது? அது வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸ். ஃபுட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். யூபிஐ மூலமா வாங்குறோம். யூபிஐனா என்னது? நம்ம பேங்க்ல இருந்து குறையும். கரெக்டா? பேங்க்ன்றது ஒரு அசெட். இதோடைய பேஸ் பேலன்ஸ் என்னது? டெபிட். எக்ஸ்பென்ஸோட பேஸ் பேலன்ஸும் டெபிட். இப்போ வந்து நம்ம ஃபுட் வாங்குறதுனால நம்மளுடைய ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனால நம்ம வந்து ஒரு 100 ரூபா பிரியாணி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 100 ரூபா வந்து நம்ம ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ். பேங்க் இப்போ ஒரு ஃபுட் வாங்குறோம், பேங்க்ல இருந்து காசு கொடுக்குறோம். விச் மீன்ஸ் பேங்க்ல இருந்து அமௌண்ட் குறையும். கரெக்டா? ஸோ யூபிஐல நம்ம பேமெண்ட் பண்ணோடனே நம்ம பேங்க் பேலன்ஸ் குறையும். ஸோ இதுல வந்து அசெட்டோட பேஸ் பேலன்ஸ் டெபிட். கரெக்டா? இதுல வந்து அசெட்டோட வேல்யூ வந்து குறையுது. குறைஞ்சா என்ன பண்ணும்? ஆப்போசிட் பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் இங்க நம்ம கிரெடிட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிரெடிட் எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெபிட் எழுதிடும். என்ன ஆகுது? ஃபுட் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால சேம் பேலன்ஸ். ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் ₹100 டு பேங்க் வேல்யூ வந்து குறையுது. ஏன்னா நம்ம யூபிஐல பேமெண்ட் பண்ணா நம்ம பேங்க் பேலன்ஸ் குறையும். பேங்க் அக்கௌண்ட் ₹100. புரிஞ்சிருச்சா? ஃபுட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபுட் எக்ஸ்பென்ஸோட பேஸ் பேலன்ஸ் டெபிட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சேம் பேலன்ஸ் டெபிட் பண்றோம். அண்ட் பேங்கோடைய பேஸ் பேலன்ஸ் வந்து டெபிட். பட் இந்த டிரான்சாக்ஷன்ல அசெட்டோடைய வேல்யூ வந்து குறையுது, அதனால இதை வந்து கிரெடிட் பண்றோம். புரிஞ்சா? சிம்பிள். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஃபைனலா ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்க ஒரு சம்ம வந்து போடலாம். ஓகேவா? ஸோ மிஸ்டர் சிஏ டீ ஷாப் பாட் அ லேண்ட். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிரான்சாக்ஷன் படிக்க என்னென்ன இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். லேண்ட் வந்து என்னது? அசெட். பிகாஸ் அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்து மோர் தென் 1 இயர்.
ஸோ லேண்ட் வாங்குறோம் யூஸிங் கேஷ் வந்து ஒரு அசெட், இதோடைய பேஸ் பேலன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் 1 lakh வந்து பேங்க் லோன். ஸோ மொத்தம் 3 டிரான்சாக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து காசு கொடுத்து வாங்குறோம், இன்னொன்று வந்து லோன் வாங்கி, அதாவது 2 லட்சம் ஒருத்தான லேண்டை 1 லட்ச ரூபா காசு கொடுத்து 1 லட்ச ரூபா பேங்க்ல லோன் வாங்கி வாங்குறோம். ஓகேவா? லேண்டோடைய பேஸ் பேலன்ஸ் வந்து டெபிட்டு. ஸோ ஒன்ஸ் நம்ம லேண்ட் வாங்கினா நம்மளுடைய பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ் டெபிட் பண்ண போகிறோம். கேஷ் வந்து யூஸ்வலாக டெபிட் பேலன்ஸ். நம்ம ஒன்ஸ் காசு கொடுத்து லேண்ட் வாங்குறோம், ஸோ நம்மளுடைய காசு வந்து வெளியே போகும், குறையும். ஸோ குறையுது அப்படின்னா ஆப்போசிட் பேலன்ஸ் கிரெடிட். பேங்க் லோன்னா என்னது? நம்மளுடைய ஆப்ளிகேஷன் அது கிரெடிட் பேலன்ஸ். அது ஒன்ஸ் நம்ம இந்த லேண்ட் வாங்கினா நம்ம பேங்க் கொடுக்குற வேண்டிய ஆப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேம் பேலன்ஸ் யூஸ் பண்ணோம். டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல இருக்க கேட்டகரி கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் என்னது? இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? நம்ம ஜேர்னல் எழுதிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? டெபிட் எழுதலாம். லேண்ட் டேட்டை போட்டுட்டு லேண்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோன்னு தெரியல நம்மளுக்கு, எவ்வளோக்கு வாங்கினோன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கிரெடிட்லாம் முடிச்சிடலாம். 2 ஃபர்ஸ்ட் கிரெடிட் என்னது? கேஷ் அக்கௌண்ட் வெளியே போகுது. கேஷ் அக்கௌண்ட், கேஷோட வேல்யூ குறையுது, அது வந்து ஒரு 1 lakh. 2 பேங்க் லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதனால லைபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஜேர்னல் போடுறோம்னா நம்மளுடைய கிரெடிட் பேலன்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு டெபிட் பேலன்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டெபிட் எவ்வளோன்னு தெரியல. ஸோ கிரெடிட்டை டோட்டல் பண்ணால் 2 lakh வருதா, அது வந்து டெபிட்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்வேஸ் டெபிட் ஈக்குவல் டு, ஒரு டிரான்சாக்ஷன் போட்ட பிறகு டெபிட் ஷுட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கிரெடிட். இந்த பாயிண்ட்டே வந்து யோசிச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணுறேன். இந்த டிரான்சாக்ஷனில் நம்மளுடைய அசட் ஒர்த் வந்து 2 lakh வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஒன்று நம்ம கேஷ் கொடுத்து வாங்குறோம், கேஷ் வேல்யூ குறையுது, அதனால வந்து அந்த 2 lakh இன்க்ரீஸ் ஆகுது. பேங்க்ல லோன் வாங்கியிருக்கோம் 1 lakh, அதனால அந்த 2 lakh இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ண 2 lakh. இதுதான் வந்து நம்மளுடைய லேண்டோட வேல்யூ 2 lakh. ஓகேவா? டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட். ஓகேவா? ஸோ இன்னும் சம்மரைஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் வந்து கேட்டகரி என்னென்ன கேட்டகரின்னு கண்டுபிடிக்கும். ஸோ மொத்தம் எத்தனை கேட்டகரி இருக்கு? 5 கேட்டகரி இருக்கு, 2 பேலன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேட்டகரி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த டிரான்சாக்ஷன்ல அந்த கேட்டகரி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ். அவ்வளோதான். அண்ட் பிஃபோர் நம்ம ஒரு ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி டாஸ்க் என்னன்னா, 5 கேட்டகரி இருக்குன்னு சொன்னா, இந்த உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்க்குன்னு ஒரு நோட் போட்டிருக்கீங்க கரெக்டா? அதுல வந்து லாஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 5 காலம் வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம் வந்து அசெட்ஸ், லைபிலிட்டி, கேபிட்டல், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம். ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, நான் வந்து இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அசெட்னா வந்து நார்மலா ஓகே, கேஷ், பேங்க், லேண்ட், பில்டிங், ஃபர்னிச்சர் இதெல்லாம் வந்து அசெட்ஸ், ட்ரேட் பேயபிள், பேங்க் லோன் எல்லாம் வந்து லைபிலிட்டி, கேபிட்டல் டிராயிங், பர்ச்சேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம வந்து த்ரூ அவுட் இந்த அக்கௌண்ட்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து நிறைய வந்து ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். ஒரு ஜேர்னல் என்ட்ரி போறீங்க, அதுல வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெப்ரிசியேஷன் போடுறேன், டெப்ரிசியேஷன்னா எக்ஸ்பென்ஸ்ன்னு போடுறேன், அது வந்து உங்களுக்கு புரியல. ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, தப்புன்னு உடனே அந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர்ல லாஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷனா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேட்டகரி வந்து ஃபெமிலியரா இல்லை அப்படின்னா இந்த இதில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கும், இல்லை நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்தா உடனே வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த டிரான்சாக்ஷனில் இந்த வந்து கேட்டகரி இருக்கு, இந்த கேட்டகரி, அதனால அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து சேம் பேலன்ஸ், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ் சொல்லிட்டு உடனே வந்து ஜேர்னல் என்ட்ரி போட முடியும். ஸோ அதுக்காக இந்த ஒரு டாஸ்க் என்ன பண்ண போறீங்க, ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன்ல ஒரு கேட்டகரி அன்ஃபெமிலியரா இருந்துச்சுன்னா உடனே வந்து இங்க எழுதி வச்சுக்க போறீங்க. ஓகேவா? இது வந்து நம்ம எக்ஸாம்ல சம் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ல இல்லுஸ்ட்ரேஷன் 7 வந்து சால்வ் பண்ண போறோம். நம்ம மற்ற கொஸ்டின்ஸையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபியூச்சர் லேட்டர்ல அந்தந்த கான்செப்ட்ஸ் வந்து படிக்கும் போது பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஜேர்னல் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோமா? ஸோ இப்போ வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 7 தான் நம்மளுக்கு ஆப்டான கொஸ்டின். நம்ம குயிக்காக இதை சால்வ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு 40 மினிட்ஸ் வந்து படிச்சிருப்போமா எப்படி ஜேர்னல் போடுறதுன்னு. நம்மளால ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து ஒரு கொஸ்டினே சால்வ் பண்ண முடியுது. அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா?
ஓகே, லெட்ஸ் ரொம்ப பேசாம நம்ம சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னேன், பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் வந்து ரமேஷ் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் வந்து நம்ம ஜேர்னல்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா 2022 ஏப்ரல் 1. ஸோ ரமேஷ் ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் வித்னா அப்படின்னா கேஷ்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு, காசு கொடுத்து. ஓகேவா? ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் ரெண்டு வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. யூஸ்வலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது வந்து கேபிட்டல் கரெக்டாக, இது வந்து கேபிட்டல் அண்ட் கேஷ். கேஷே இல்லைனா பேங்க்கு. ஒரு கொஸ்டின்ல கேஷா பேங்கா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்ல அப்படின்னா நீங்க ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லலாம். இதை கேஷ் யூஸ் பண்ணலாம் இல்லை பேங்க் யூஸ் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா பேங்க்னு சொல்லலாம். அந்த டைம்ல வந்து நீங்க கரெக்டா பேங்க் தான் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்க தப்பா யூஸ் பண்ணா மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலாம், நீங்க கேஷ் பேங்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல ரெண்டு இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று வந்து கேபிட்டல். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா கேபிட்டலுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேபிட்டல் வந்து மேபி இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷா இருக்கலாம், இல்லை பேங்கா இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து கேபிட்டல். கேபிட்டல் வந்து கிரெடிட் பேலன்ஸ் அண்ட் கேஷ் வந்து டெபிட் பேலன்ஸ். கரெக்டா? அசெட்ஸ். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல பிஸ்னஸ்ல வந்து கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த காசு கொடுத்தனால பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களோட கேபிட்டல் ஆப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, விச் மீன்ஸ் அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ண போகிறோம். அண்ட் பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க பிஸ்னஸ்ல காசு கொடுத்து ஆரம்பிக்கிறாங்கன்னா காசு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது டெபிட், கேஷும் இன்க்ரீஸ் ஆகுது, அதோட பேஸ் வேலை டெபிட், அதனால டெபிட் பண்ணுறோம். சிம்பிள். ஸோ 1ஆம் தேதி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே டெபிட் எழுதணும். ஓகேவா? கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட், பிகாஸ் இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல எதுன்னு சரியா. ஸோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். டெபிட் எவ்வளோ? 10 lakh. நீங்கள் அந்த கோட்லாம் போட்டுக்கோங்க. டெபிட் சரி பண்ணிக்கலாம். 2 என்ன ஆகுது? கேபிட்டல் ஆப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல் அக்கௌண்ட் 10 lakh. நான் இங்கே 10 lakh சும்மா போடுறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சு. செகண்ட், பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். பாட்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன ரேட்டு? 3ஆம் தேதி. எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? ஒரு பொருள் வாங்கினா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா பர்ச்சேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். என்ன கொடுத்து? காசு கொடுத்து வாங்குறாங்க. ஸோ காசு. கேஷ் வந்து அசெட். கரெக்டா? அசெட்னா அது வந்து டெபிட் பேலன்ஸ். ஒரு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா நம்மளுடைய காசு வந்து குறையும். கரெக்டாக? குறைஞ்சிச்சுன்னா ஆப்போசிட். ஸோ கிரெடிட் பண்ணும் டு கேஷ். அதனால தான் வந்து கேஷை கிரெடிட்ல எழுதுறோம். டு கேஷ் அக்கௌண்ட். எவ்வளோ? 50,000. 50,000. சிம்பிளா ரெண்டு சால்வ் பண்ணுறோம். தேர்ட் வந்து வித்ட்ரா காசு கேஷ் ஃப்ரம் பேங்க். பேங்க்ல இருந்து ஏடிஎம்ல போய் காசு எடுக்கிறோம். ஓகேவா? இது வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல வந்து ரெண்டு அசெட் இருக்கு. ஒன்று வந்து கேஷ் அசெட்டு, இன்னொன்று வந்து பேங்க் அசெட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அந்த ஃபார்முலா இன்னும் சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி கண்டுபிடிச்சிட்டோம். அசெட்ஸ் இருக்கு, ரெண்டுமே வந்து கேஷ் பேங்க். ஓகே, ரெண்டுமே அசெட்ஸ். ஒரு அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு அசெட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அசெட்டோடைய பேஸ் பேலன்ஸ் என்னது? டெபிட். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் சைன் டெபிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் சைன் கிரெடிட். இதில் வந்து பேங்க்ல இருந்து நம்ம காசு எடுத்தா நம்மளுடைய கையில் இருக்க கேஷ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். கேஷ் அக்கௌண்ட் டெபிட். பிகாஸ் பேங்க்ல இருந்து காசு எடுத்தா நம்மளோட கேஷ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 10,000. பேங்க்ல இருந்து நம்ம காசு எடுத்தா பேங்க்கோடைய வேல்யூ வந்து குறையும். அதனால அதை கிரெடிட் பண்றோம். ஸோ ஈவன் பேங்க் வந்து டெபிட் பேலன்ஸ், அதாவது அசெட்டா இருந்தாலும் அது வந்து குறையுது. குறையிறனால அதை நம்ம கிரெடிட்ல எழுதுறோம். கிரெடிட்ல எழுதுறோமா? கேஷ் வந்து டெபிட்ல எழுதுறோம். புரியுதா உங்களுக்கு? இதையே முடிச்சாச்சு. 3 முடிச்சிட்டோம். ஃபோர்த் வந்து சோல்ட் டு கிருஷ்ணா ஆன் கிரெடிட். கிரெடிட்னா என்ன சொன்னேன்? காசு வந்து இப்போ ரிசீவ் பண்ண மாட்டோம், ஃபியூச்சர்ல ரிசீவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு டிரான்சாக்ஷன்ல கிரெடிட் சேல் ஆச்சுன்னா என்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன? சேல் நடந்திருக்கு. சேல் வந்து என்னது? இன்கம். கரெக்டா? இன்கம் சோல்டு அப்படின்னா சேல். கரெக்டா? சேல்னா என்னது? இன்கம். இன்கம்னா கிரெடிட் பேலன்ஸ். கரெக்டா? இந்த டிரான்சாக்ஷன்ல நம்ம சேல் பண்ணியிருக்கோம், இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து கிரெடிட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கேப், டெபிட்க்கு வந்து கேப் விட்டுட்டு கீழே கிரெடிட் எழுதுவோம். டு சேல்ஸ் அக்கௌண்ட்ஸ். எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? 1,50,000 விற்றுருக்கோம்.
ஸோ நீங்கள் நரேஷன்லாம் எழுதிக்கோங்க. நான் சால்வ் பண்ணுறதுனால நான் வந்து எதுவும் போடலை. பட் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நரேஷன் எழுதிருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம பொருளை வித்துட்டோம். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? கிருஷ்ணா கிட்ட இருந்து காசு வாங்க வேண்டிய ரைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எய்தர் ட்ரேட் ரிசீவபிள்னு எழுதலாம், இல்லைன்னா நீங்கள் கிருஷ்ணா அவனோட பேரே வந்து எழுதலாம். ஸோ யூஸ்வலாக கொஸ்டின்ல வந்து அவங்களோட பேர் கொடுத்தா யாருக்கு வந்து நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு கொடுத்தா பேர் வந்து எழுதுங்க. இல்லைன்னா ஜென்ரலாக கிரெடிட் சேல்னு கொடுத்தா ட்ரேட் ரிசீவபிள் எழுதுங்க. ஸோ இது வந்து கிருஷ்ணா அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ 1,50,000. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, கிருஷ்ணாக்கு வந்து 1,50,000 நான் வந்து பொருள் வித்துட்டேன். அதனால எனக்கு கிருஷ்ணா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ரைட்ஸ் வந்து ஒரு 1,50,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது வந்து அசெட் இன்க்ரீஸ் ஆகலாம், டெபிட்ல போடுறோம். சேல்ஸ் வந்து இன்கம் வந்து கிரெடிட் பேலன்ஸ். கரெக்டா? இன்கம் இன்க்ரீஸ் ஆகனால கிரெடிட் பண்றோம். ஸோ 5 டிரான்சாக்ஷன், 4 டிரான்சாக்ஷன் இருந்துச்சா? அதே மாதிரி சேல்ஸ் பண்ற மாதிரி இங்க வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க. பொருளை வாங்கினா என்ன எக்ஸ்பென்ஸ். கரெக்டா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் on debit 2,25,000. எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது 2,25,000, அதனால அதை டெபிட் பண்றோம். ஸோ சேமே ஒரு பொருளை வந்து நம்ம வித்தா நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் பண்ற ரைட் வருது. அதே பொருளை வாங்கினா நம்ம வந்து அந்த கடைக்காரருக்கு காசு கொடுக்க வேண்டிய இருக்கா, நம்ம இதுல வந்து கிரெடிட்ல வாங்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து யூஸ்வலா ட்ரேட் பேயபிள்னு சொல்லுவாங்க. டு ட்ரேட் பேயபிள்னு சொல்லுவாங்க. பட் இந்த கொஸ்டின்ல நேம் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ யூஸ்வலாக நேம் கொடுத்தா நேம் எழுதிருங்க. எதுவுமே நேம் கொடுக்கலன்னா ட்ரேட் பேயபிள், ட்ரேட் ரிசீவபிள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ஷாம் கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். டு ஷாம் அக்கௌண்ட் மீன்ஸ் பொருளை வந்து 2,25,000 வாங்கியிருக்கேன். எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால டெபிட் பண்ணிட்டேன். அப்படி வாங்குறதுனால ஷாம்க்கு கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆப்ளிகேஷன் என்னது? லைபிலிட்டி கிரெடிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால கிரெடிட் பண்ணுறோம் 2,25,000. ஸோ நான் ஷாமுக்கு வந்து ஃபியூச்சரில் 2,25,000 கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் இருக்கு. ஓகேவா? அண்ட் தென் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒரு டிரான்சாக்ஷனோட ரிலேட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டினை பாருங்களேன். ஸோ ரிசீவ்டு ஃப்ரம் கிருஷ்ணா. ஓகேவா? நம்ம வந்து கிருஷ்ணாக்கு வந்து ஒரு பொருளை விற்றோம். கரெக்டா? 13ஆம் தேதி வித்திருக்கோம். ஸோ இது வந்து அந்த டிரான்சாக்ஷனோட ரிலேட் ஆயிருக்கு. 1,50,000 வித்திருக்கோம். பட் அவங்ககிட்ட இருந்து என்னது 1,45,000 தான் வாங்கியிருக்கோம். விச் மீன்ஸ் ஒரு 5,000 வந்து அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ யூஸ்வலாக டிஸ்கவுண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ். 1,50,000 வாங்க வேண்டிய இடத்துல 1,45,000 தான் வாங்குறோம். மீன்ஸ் 5,000 வந்து அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட் கொடுத்தா அது வந்து எக்ஸ்பென்ஸ். இதுவே மற்றவங்க கிட்ட நம்ம கம்மியாக காசு கொடுத்து டிஸ்கவுண்ட் வாங்கினா அது வந்து இன்கம். ஓகேவா? டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணால் அது வந்து எக்ஸ்பென்ஸு, டிஸ்கவுண்ட் வாங்கினா அது வந்து இன்கம். ஓகேவா? சிம்பிள். ஸோ இதில் வந்து ரிசீவ்டு ஃப்ரம் கிருஷ்ணா. ரிசீவ்ட்னா என்னது? கேஷ் வந்திருக்கு. கேஷ் எல்லாம் பேங்க் ஏன்னா என்னன்னு தெளிவாக சொல்லலை அப்படின்னா நம்ம கேஷ் ஆர் பேங்க் யூஸ் பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கு. கேஷ் ஆர் பேங்க். அசெட் வந்து அவங்க கிட்ட காசு வாங்கினா அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூஸ்வலாக அது டெபிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் டெபிட். அண்ட் கிருஷ்ணா வந்து என்னது? நம்ம ஆல்ரெடி கிருஷ்ணா வந்து டெபிட் பண்ணி வச்சிருந்தோம். பிகாஸ் அது வந்து ட்ரேட் ரிசீவபிள், அவன் வந்து அசெட். அண்ட் தென் ஒன்ஸ் அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கிட்டா அவங்க கிட்ட இருக்க வாங்க வேண்டிய ரைட்ஸ் வந்து குறையும். கரெக்டா? ஸோ ட்ரேட் ரிசீவபிள் வந்து அதாவது கிருஷ்ணா அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் அசெட்ஸ் அது. கரெக்டா? பட் அது வந்து குறையுது, அதனால அது வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஏன் குறையுது? ஒன்ஸ் அவங்க காசு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய ரைட்ஸ் வந்து போகுது. கரெக்டா? அண்ட் தென் டிஸ்கவுண்ட்னா என்ன சொன்னேன்? எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 5,000 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டெபிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சேம் நேச்சர் தான் டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள டிரான்சாக்ஷனோட ரிலேட் ஆயிருக்கு. நம்ம அதை வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? அவங்க கிட்ட இருந்து காசு வாங்குறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இல்லை கேஷ் இல்லை பேங்க். பிகாஸ் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, அதனால நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணலாம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 1,45,000 டெபிட் போட்டுக்கோங்க. 1,45,000. அண்ட் தென் அவனுக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். டிஸ்கவுண்ட்ன்றது எக்ஸ்பென்ஸு. எக்ஸ்பென்ஸோட பேஸ் பேலன்ஸ் வந்து டெபிட். எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அதனால டெபிட் பண்ணுறோம். டிஸ்கவுண்ட் அலவுட் 5,000. ஸோ இந்த காசு வாங்கினால அவனுக்கு கொடுத்துருக்க வந்து அவங்ககிட்ட வாங்க வேண்டிய அந்த ரைட் வந்து போகுது. ரைட்ஸ்னா வந்து ட்ரேட் ரிசீவபிள், அந்த கிருஷ்ணாவுடைய ரைட்ஸ். ஓகே, கிருஷ்ணா எல்லாம் ட்ரேட் ரிசீவபிள். இந்த ரைட்ஸ் வந்து குறையுது. யூஸ்வலாக அது டெபிட் பேலன்ஸ். இந்த ரைட்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல குறையிறனால இதை வந்து நம்ம கிரெடிட் பண்றோம் 1,50,000. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா அக்கௌண்ட் இனிமேல் நம்ம கிட்ட காசு கொடுக்கும் அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய போயிருச்சு. ஸோ இதையும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தா 0 ஆயிரும். கரெக்டா?
அவனுடைய ஃபுல் அக்கௌண்ட்டை வந்து அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது 1,45,000 தான் கொடுத்தான். 5,000 வந்து நம்ம அவனுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சிம்பிளா இன்னும் ஒரு 2 டிரான்சாக்ஷன் மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த லெக்சரை முடிச்சுக்கலாம். ஸோ 28 சேம் வே நம்ம நான் டேட்டு தப்பா எழுதிருக்கேன். இது வந்து 13ஆம் தேதி. இது 13ஆம் தேதி நடந்திருக்கு. பர்ச்சேஸ் வந்து 20ஆம் தேதி நடந்திருக்கு. இது வந்து 24ஆம் தேதி நடந்திருக்கு. அண்ட் தென் 28ஆம் தேதி. ஸோ இதுவும் வந்து ரிலேட்டட். ஸோ 28ஆம் தேதி நம்ம ஷாமுக்கு வந்து பே பண்ணுறோம். அதனால அவன் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வேற கொடுக்குறான். ஸோ இது வந்து ரிலேட்டட் டு பிகாஸ் நம்ம ஷாம் கிட்ட இருந்து 20ஆம் தேதி பொருள் வாங்கியிருக்கோம். என்னன்னா 2,25,000 ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். அதை வந்து நம்ம 2,15,000 கொடுத்து செட்டில் பண்றோம். ஏன்னா 10,000 வந்து அவங்க வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதையும் வந்து எப்படி போடுறதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல மொத்தம் 3 அக்கௌண்ட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று வந்து நம்ம காசு கொடுத்து அவனுடைய அக்கௌண்ட்டை செட்டில் பண்றோம். கரெக்டா? காசு வெளியே போகுது. யூஸ்வலா பேங்க் இல்லை கேஷ் வந்து அசட் டெபிட் பேலன்ஸ் குறையுது. காசு கொடுத்தா குறையும். கரெக்டா? அதனால அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ண போறோம். டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்ஸ். ஏன்னா எவ்வளோ அது 2,15,000 கொடுக்குறோம் அவனுக்கு. அப்படி கொடுக்கும்போது அவன் வந்து 10,000 நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து இன்கம். கரெக்டா? இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அதை கிரெடிட் பண்றோம். 2 போட்டா என்னது? கிரெடிட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட் 10,000. ஸோ இப்படி பண்றனால அவனுக்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு ஆப்ளிகேஷன் இருந்துச்சு. கரெக்டா? யாருக்கு? ஷாம்க்கு. ஷாம் வந்து நம்ம லைபிலிட்டி. கரெக்டா? இங்க போட்டிருக்கோம் பாருங்க, ஷாம் ஆப்ளிகேஷன் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம கிரெடிட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ காசு கொடுத்துட்டா அந்த லைபிலிட்டி என்ன ஆகுது? குறையுது. பிகாஸ் அவன் கிட்ட இனிமேல் நம்ம கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேஷன் கிடையாது. ஸோ அந்த லைபிலிட்டி வந்து குறைஞ்சிச்சுன்னா நம்ம டெபிட்ல எழுதுவோமா? ஸோ அதனால ஷாம் அக்கௌண்ட் டெபிட் 2,25,000. ஸோ சேம் வே நம்ம இன்னொரு அனாலிசிஸும் பண்ணி பார்ப்போம். ஷாம் கிட்ட வந்து டோட்டலா 2,25,000 கொடுக்க வேண்டி இருந்துச்சு. பிகாஸ் அவங்க கிட்ட வந்து 2,25,000 நம்ம குட்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அது எப்படி கொடுத்துருக்கோம்னா 2,15,000 வந்து கேஷா கொடுத்துட்டோம். இங்க இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுக்கும்போது 10,000 வந்து அவன் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். ஸோ 2,15,000 அதான் காசா கொடுத்துட்டு 10,000 அந்த டிஸ்கவுண்டே பண்ணா 2,25,000 அவனுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த ஆப்ளிகேஷனும் வந்து போயிருச்சு. அதனால அதை வந்து நம்ம டெபிட் பண்றோம். ஆப்ளிகேஷன் குறையுது, அதனால டெபிட் பண்றோம். ஓகேவா? புரியுதா? புரியலைன்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. அண்ட் ஃபைனல் அந்த ஒரு என்ட்ரியும் வந்து போடலாம். கேஷ் சேல்ஸ். ஆக்சுவலாக இதில் வந்து சேம் டே 3 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு, ரெண்ட் பே பண்ணியிருக்கோம், சேலரி பே பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் போடலாம். கேஷ் சேல்ஸ்னா ஒன்றுமே இல்லை, ஒரு பொருளை வந்து காசு கொடுத்து விற்கிறோம். அப்படி காசு கொடுத்து விற்றா நம்மளுடைய பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப்ல கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? கேஷ் அக்கௌண்ட் டெபிட். கேஷ் வந்து டெபிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். எவ்வளோக்கு விற்றுருக்கோம்? 8 லேக்குக்கு விற்றுருக்கோம். 8 லேக் டு சேல்ஸ் நடந்திருக்கா? சேல்ஸ் வந்து இன்கம் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 8 லேக். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ அதே நேல இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுதலாம். ரெண்டுமே வந்து பே தானே. சேலரியை பே பண்ணிருக்கோம், ரெண்ட் பே பண்றோம். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம கம்பைன் பண்ணி ஒரே என்ட்ரியா போடலாம். ஓகேவா? ஸோ ஒரு சேலரி பே பண்றோமோ, ஒரு ரெண்ட் பே பண்றோமோ என்ன ஆகும்? நம்ம பேங்க்ல இருந்து காசு வெளியே போகும். கரெக்டா? இதுல வந்து கேஷ் பேங்க் எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி சொல்லிக்கலாம். ஸோ நம்ம பேங்க்லயோ கேஷ் வந்து குறையும் பே பண்ணா. கரெக்டா? ஸோ அசெட் குறையுது, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்? கிரெடிட்ல எழுதுவோம். சேம் டே அதனால 30 கொடுக்கலாம் டு பேங்க் ஆர் கேஷ். இது வந்து என்னது? அசெட் வந்து குறையுது. குறைஞ்சிச்சுன்னா ஆப்போசிட் சைனா, அதனால தான் வந்து நான் கிரெடிட்ல எழுதியிருக்கேன். கரெக்டா? எவ்வளோ? 50,000 பிளஸ் 1,00,000. 1,50,000. ஸோ இது வந்து கம்பைன்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து 2 விதமான எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ரெண்ட், இன்னொன்று வந்து சேலரி. ஸோ இந்த டிரான்சாக்ஷன்ல நம்மளுக்கு ரெண்டோடைய எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, சேலரியோட எக்ஸ்பென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ரெண்ட் வந்து 50,000, சேலரியோட. ஸோ எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டெபிட் பண்ணுவோம். கரெக்டா? ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம், சேலரி அக்கௌண்ட் டெபிட் பண்றோம். 50,000, 1 lakh.
அண்ட் தென் நம்ம இன்னொரு டெஸ்ட் சொன்னோம்ல, எப்பவுமே ஒரு ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் பேலன்ஸ் ஷுட் ஆல்வேஸ் ஈக்குவல் டு கிரெடிட் பேலன்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,50,000, இதையும் ஆட் பண்ணால் 1,50,000. ஸோ ஃபைனலி ஒரு 30-40 மினிட்ஸ் லெக்சர் பார்த்தோன்னே நம்மளால ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இருக்க சம்மே வந்து சால்வ் பண்ண முடியுது. அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் தென் நான் குயிக்காக வந்து ஒரு ரீகப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ என்னன்னா, ஸோ ஒரு ஜேர்னல் போனோம்னா மொத்தம் நம்மளுக்கு வந்து 2 ஸ்டெப் தேவை, கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் கேட்டகரி வந்து என்னன்னு கண்டுபிடிக்கலாம். என்னென்ன கேட்டகரி, 2 கேட்டகரி இருக்கலாம், 3 கேட்டகரி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன, மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு, ஓகேவா? அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், கேபிட்டல், எக்ஸ்பென்ஸ், அந்த 5 கேட்டகரி. அந்த 5 கேட்டகரிக்கும் வந்து பேஸ் பேலன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ 2 விதமான பேலன்ஸ் இருக்கா, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு பேஸ் பேலன்ஸ் இருக்கு. அசெட்ஸ்னா டெபிட், எக்ஸ்பென்ஸ்னா டெபிட், மற்ற எல்லாமே வந்து கிரெடிட், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருவாங்க, அதில் உள்ள கேட்டகரிலாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த டிரான்சாக்ஷன், அந்த கேட்டகரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேம் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம், சப்போஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆப்போசிட் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிம்பிள். ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறோம்னா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் சொல்லுவோம், ஓகேவா? விச் மீன்ஸ் நம்ம எப்போ ஜேர்னல் என்ட்ரி போடலாம், லைக் நம்ம எப்போ ஜேர்னல் என்ட்ரி போட்டாலும் அது வந்து நம்ம பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் போடுறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்கௌண்ட் சப்ஜெக்ட் எது படிக்கணும்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு தான் வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட் பார்க்குறோம். அண்ட் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்கூல்ல எப்படி ஒரு ப்ராக்ரஸ் கார்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஓகே? ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? நத்திங் பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம சிஏ இன்டர் சிஏ ஃபைனலில் வந்து போய் பார்த்துக்கலாம். ஸோ அதனால இப்போ வந்து அதை படிக்க தேவையில்லை. ஸோ வித் தட் நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்ல ஜேர்னல் எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பேசிக்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் வந்து நம்ம லெஜர் எப்படி போடுறது, ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுலேருந்து ஃபைனல் அக்கௌண்ட் எப்படி போடுறது, எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் லெக்சர். ஸோ உங்களை எல்லாத்தையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சரை பார்க்குறேன். அன்டில் தென், பாய் பாய் அண்ட் டேக் கேர்.